ஒரு பக்கம் குடியிருப்புகள் முழுக்க மூழ்கி குளம் போல சின்னா பின்னமாகி கிடந்தாலும் இன்னொரு பக்கம் நடுவழியில் ரயிலில் சிக்கி தவித்த பயணிகளின் நிலை என்னவாக இருக்கும் என்பதுதான் அனைவரின் கவலையாக இருந்தது. திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு சுமார் 800 பயணிகளுடன் கிளம்பிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்ரீவைகுண்டம் அருகே நடுவழியில் நின்றது. சரியாக 17ஆம் தேதி இரவு 9:20 மணிக்கு ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டது. ரயில் நிலையத்தை சுற்றி சுமார் 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் தண்டவாளத்திலும் சேதம் ஏற்பட்டதால் ரயில் நகர முடியாமல் அப்படியே நின்றது. 300 பயணிகள் உடனே மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 500 பேர் ரயிலுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டனர். குறிப்பாக எந்த பக்கம் பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருந்ததால் ரயில் நிற்கும் பகுதிக்கு யாருமே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளே சிக்கிய பயணிகள் குறித்த கவலையை அதிகமாக்கியது. இதற்கிடையில் மழையும் 2 நாட்களாக நீடித்ததால் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. ரயில் பயணிகளை மீட்பதில் சுற்றி சுற்றி தேசிய மீட்பு படைக்கு சவால் மட்டுமே காத்திருந்தது. தண்டவாளம் சேதமாகி ரயில் செல்ல முடியாது என்ற நிலையில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கு அருகிலேயே ரயில் நிலையமும் இருப்பதால் அணை நிரம்பி தண்ணீர் வேகமாக வெளியேறியது. குறிப்பாக அணையிலிருந்து பிரியும் தெற்கு கால்வாய் மூழ்கடித்து நாலாபுறமும் தண்ணீர் தேசமானதால் தரைவழி மீட்புக்கு சாத்திய கூறுகள் குறைவாகி போனது. தண்ணீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் படகிலும் செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டது. ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறினால் தாமிரபரணி ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் பொங்கி பாயும் தாமிரபரணியின் தண்ணீர் பாலத்தை மூழ்கடித்து விட்டது. ஆகையால் ரயிலில் சிக்கியவர்களை ஹெலிகாப்டர் வழியாக மட்டுமே மீட்டாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. அதுவும் 500 பேரையும் ஹெலிகாப்டர் மூலமாகவே மீட்டு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதும் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட காரணமாக அமைந்தது. இந்த நிலையில் 3வது நாளாக மழை நின்றதை அடுத்து ரயிலில் சிக்கி தவித்த பயணிகளை மீட்கும் பணி துவங்கியது. மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றது. அத்தோடு தேசிய பேரிடர் மீட்பு படையும் களத்திற்கு சென்றது. முதற்கட்டமாக பயணிகளுக்கு உணவு வழங்க முடிவு செய்யப்பட்டு ஹெலிகாப்டரில் உணவு பொட்டலங்கள் கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் மோசமான வானிலையால் மீட்பு ஹெலிகாப்டர் வானத்திலேயே வட்டமடித்தது. காலை 6 மணியிலிருந்து ரயில் நிலைய பகுதியிலேயே ஹெலிகாப்டர் சுற்றி வந்த நிலையில் 10-15 மணியளவில் பயணிகளுக்கு உணவு விநியோகம் தொடங்கியது. 30 மணி நேரத்திற்கு மேலாக உணவு இல்லாமல் பட்டினியில் தவித்த பயணிகளுக்கு பசியாற்றியதே முதல் ஆறுதலாக அமைந்தது. விமானப்படையின் ஹெலிகாப்டர் களமிறங்கி கர்ப்பிணி, குழந்தை உட்பட 4 பேர் மீட்கப்பட்டு மதுரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து பயணிகளை மீட்கும் பணியை தேசிய பேரிடர் மீட்பு படை துரிதப்படுத்தியது. பயணிகள் அனைவரையும் மீட்டு வாஞ்சி மணியாச்சிக்கு அழைத்துச் செல்ல 38 பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்னர் மணியாச்சியிலிருந்து சென்னை அழைத்துச் செல்ல சிறப்பு ரயிலும் தயார் நிலையில் காத்திருந்தது. இதனை அடுத்து ரயிலுக்குள் சிக்கிய பயணிகள் தரை வழியாக பத்திரமாக மீட்கும் நடவடிக்கை நடைபெற்றது. ரயில்வே மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையின் உதவியுடன் மீட்கப்பட்ட பயணிகள் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று பேருந்துகளில் ஏறி மணியாச்சிக்கு சென்றனர். முன்னதாக மீட்பு படையின் உதவி கிடைக்காத சிலர் தாங்களாகவே ரயிலிலிருந்து வெளியேற ஆரம்பித்தனர். 3 நாட்களாக உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்த பயணிகள் தண்டவாளம் வழியாக நடந்தே வெளியேறினர். சிலர் ரயில் நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து பயணிகள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றனர். 3 நாட்களாக வெள்ளத்தில் சிக்கி தப்பித்தோம் பிழைத்தோம் என நடந்தே வந்த பயணிகளுக்கு அருகில் இருக்கும் கிராம மக்கள் உணவு கொடுத்து பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர். மேலும் மீட்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மண் அரிப்பு ஏற்பட்ட தண்டவாளத்தை சீரமைக்கும் பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது.
ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திரும்பவும் ரயிலை திருச்செந்தூருக்கு கொண்டு செல்லும் வகையில் செய்துங்கநல்லூரில் வெள்ளத்தில் தண்டவாள பகுதி சேதமான நிலையில் ஜல்லி கற்களை கொட்டி சீரமைக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.